ஹாய் ஹலோ வெல்கம் guys. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ReadOn அப்படின்ற சொல்லி ஒரு ஆப்பை பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ReadOn அப்படின்றது ஒரு Web3 ட்விட்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ட்விட்டரோட எக்ஸாக்ட் காப்பி மாதிரி தான் இருக்கும் இந்த ReadOnன்றது. பட் இருந்தாலும் இந்த ReadOனை யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன கிடைக்க போகுது, நமக்கு கிடைக்கிறத வச்சுக்கொண்டு நம்ம எப்படி அதை மணியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ReadOn அப்படின்ற ஆப்பை உங்களோட ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ReadOn அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். ஓகே, ReadOn DAO அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கான இன்ட்ரடக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களோட நேம், டீட்டெயில்ஸ், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் சைன்அப் பண்ணி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது, இது எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் நம்ம மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இவங்க வீடியோஸ் கூட இவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும். உதாரணமாக Web3 சம்மந்தமானது, பிளாக் செயின் சம்மந்தமானது, கிரிப்டோ கரன்சி சம்மந்தமானது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இதில் கொடுக்குற ஒவ்வொரு ஆர்டிகல்ஸையும் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். Web3 அண்ட் பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான நாலேஜ் கிடைக்கும். ப்ளஸ் இதன் மூலமாக கிடைக்கிற நாலேஜ் மட்டும் இல்லாமல் இதை வாசிக்கிறது மூலமாக உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் தென் லேட்டர் ஒரு NFTயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒன் பிக் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகளுக்கு மேலே இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா 11 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் வியூ பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்தை பற்றி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் அபவுட் அக்கௌண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், 22% validator limit, ether spot and swing, polygon SDK, PRINSAN அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னா, ரீசெண்ட் டைமில் பாலிகனோட SDK அண்ட் PRINSAN, ஸ்விங், ஈத்தர் ஸ்பாட் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. 22% validator லிமிட்னா, ஸோ அவங்களோட வேலிடேட்டர்ஸ் அவங்களோட பிளாக் செயினில் எக்ஸ்ப்ளோர் பண்ண பர்சன்ஸுக்கு அவங்க ஏர்ட்ராப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக வாசிக்கும்போது, ஸோ பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பட் டைம் எடுத்து மினக்கட்டு வாசிக்கும்போது நமக்கு என்ன ப்ளஸ்ஸாக கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாக வாசிச்சிட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும், ஒரு குயிஸ் மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஆன்சர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் எந்த கொஸ்டின்ஸுமே இல்லை. ஸோ இதை நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு, போஸ்ட் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சின்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கமெண்ட்டில் போய் ஜஸ்ட் லைக் அ கிரேட் நியூஸ் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. இந்த கமெண்ட்டும் லைக்கும் ஏன் பண்ணினேன் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தென் இதை நீங்கள் உங்களோட ட்விட்டரில் ஷேரும் பண்ணணும். ஏன் ட்விட்டரில் ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்டிக்கலை நீங்கள் வாசிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆர்டிக்கலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் Web3 சம்மந்தமான விஷயத்தெல்லாம் அதிகளவாக இப்போ எக்ஸில் தான் பார்க்கலாம். அதாவது ட்விட்டர் இருந்து இப்போ தங்களோட நேம் எக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும்தான் பார்க்கலாம். ஏன் அப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, Web3 சம்மந்தமான ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலே பெஸ்ட்டாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
நம்மளோட ட்விட்டர், அதாவது இப்போ எக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணது தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ட்வீட் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் ட்வீட்டை தட்டி விட்டிங்கன்னா இந்த ஆர்டிகல் சம்மந்தமான நியூஸ் அப்படி இங்கே வந்துடும். ஐ ஃபவுண்ட் ஆன் திஸ் ReadOn அப்படின்னு போட்டு அந்த ஹெட்டிங்கும் போட்ட மாதிரி வந்துடும். ஜஸ்ட்டு டேப் பண்ணி ட்வீட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த ட்வீட் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ட்வீட் ஆயிடும். தென் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கீழே ஒரு பல்ப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ReadOn ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தம்னா, அதாவது ஃபாலோயிங் டாபிக்ஸ், இப்போ இந்த மாதிரி டாபிக்ஸில் எல்லாம் நீங்கள் போயிட்டு அதில் கேட்குற கொஸ்டின்ஸ் இல்லை அதில் வந்து ஒரு ஒரு பெட் மேட்ச் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இது நான் இன்னும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கல. அது காரணம் என்னென்னா இன்னும் நானே இது கம்ப்ளீட்டாக செக் பண்ணி முடிக்கலைன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் எக்கச்சக்கமான டைம் வேணும் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ளே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதெல்லாம் பார்க்குறேன். ஓகே, தென் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேட்டோட சிம்பிள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கேட்ரேன் இருக்கும், இதில் பாருங்கள் பாக்ஸன் இருக்குது, கேட்டோன் இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல பார்ட் மிஸ்சல்னஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா, இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச லக்கி டிக்கெட்ஸ் அண்ட் ரெடம்ஷன் வாட்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தோன்னே ஒன்றுமே விளங்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிடைக்கிற பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அதை சில பாக்ஸஸாக வாங்க முடியும். ஸோ அந்த பாக்ஸஸில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிற விஷயங்கள் தான் இந்த கேட்டோட ஒவ்வொரு பார்ட்ஸும். ஸோ கேட்டோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு கேட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கேட்டுக்கான ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு கூட இந்தியாவில் இருக்கவர் கிட்டத்தட்ட $300 இந்த கேட்டை வந்து ஓப்பன் சீல விற்றுருக்காரு. ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் சீல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இது உண்மையாக நீங்கள் நம்பணும் இல்லையா? ஸோ அப்படியே இருங்க, நான் ஓப்பன் சீல காட்டுறேன் இந்த கேட் NFT வந்து எவ்வளோக்கு போயிருக்குன்னு. ஸோ கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு போய் ReadOn NFT Price அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட $329 இந்த கேட்டோ NFT வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட்டு OKX பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லாட்டி காயின் மார்க்கெட்லேயோ போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த NFTயை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் முடிக்கும்போது அது இந்த மாதிரி தான் இருக்கும். அரௌண்ட் லைக் இது வந்து பெஸ்ட் ஆஃபரில் கிட்டத்தட்ட $262. பட் ப்ரைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா $300 மேலேயே போகுது. ஸோ ஒரு சிம்பிளாக ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்டிகல்ஸை வாசித்து பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட $300-400 செல் பண்ண இயலும்டா. ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது? ஸோ எதுவுமே இல்லை காய்ஸ், ஜஸ்ட்டு ஹோமுக்கு வாங்க, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வாசிக்கோங்க. வாசிட்டு அதுக்கப்புறமா ஒரு லைக், ஒரு கமெண்ட், அப்புறமா முடிஞ்ச ஒரு ஷேர். இதே செய்கிறோன்னா இது செய்கிறது மூலமாக நம்மளுக்கான டெய்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ டெய்லி டாஸ்க்கை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஐகான் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் இந்த பாருங்கள் என்னோடய ப்ரொஃபைலோட எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுது. என்னோடய நேம் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், PRINSAN.BNB. 165 ரீட் ப்ளஸ் 140 லைக்ஸ், கலெக்ஷன்ஸ், டோட்டலாக கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே வாசிச்சிருக்கேன் இந்த பிளாட்ஃபார்மில். அண்ட் இப்போ பாருங்கள் ReadOn எரா அப்படின்னு சொல்லி, ஜிங்க் எரா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மின்டிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் அது ஆன்லைனுக்கு வரல. ஸோ ReadOnோட டெஸ்ட்நெட் லோக்கி ஆன்லைன் வந்து நம்மளோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி மெட்டாமாஸ்க் சம்மந்தமான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு மேலே ஐகார்ட்டில் ஷோ பண்ணுறேன். ஸோ மெட்டாமாஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே கண்டிப்பாக மெட்டாமாஸ்க் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்விடேஷன் கோட் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த இன்விடேஷன் கோட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த இன்விடேஷன் கோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் டெய்லி கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் லைக் பண்ணவும் இல்லையா? ஏன் லைக் பண்ணேன்னு பார்த்தீங்களா? டெய்லி
2 ஆர்டிகல்ஸ் லைக் பண்ணணும், 2 ஆர்டிகல்ஸுக்கு கமெண்ட் பண்ணணும், 3 ஆர்டிக்கலை கம்ப்ளீட்டாக வாசிக்கணும், ப்ளஸ் 8 இல்லை 9 நிமிஷத்துக்கு மேலே இந்த இடத்துல ரீடிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஓவராலாக கிட்டத்தட்ட நான் 30 நாளுக்கு மேலே தொடர்ந்து வாசிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் 45 நாள் டோட்டல், 25 நாள் ஸ்ட்ரீக் கண்டினியூஸாக வாசிச்சிட்ருக்கேன். அதனால் நான் வந்து ஓவராலாக நிறைய என்எஃப்டிஸ் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய வாலெட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய அசெட்ஸில் பாருங்கள், செக்இன் லக்ஸரி இந்த பாருங்கள், ReadOn லக்கி பாக்ஸ், ஹிஸ்டாரிக்கல்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே நான் அந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதில் கிடைக்கிற பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு என்எஃப்டிஸை நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த என்எஃப்டிஸை வந்து நல்ல ப்ரைஸு கண்டிப்பாக செல் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக வாங்கி ஒரு என்எஃப்டியாக கம்பைன் பண்ணி அந்த என்எஃப்டியை ஒரு இடத்துல போய் செல் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற பாயிண்ட்ஸில் இப்படி கிடைக்கும்னா யாரும் செய்யாமல் இருக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த ஆப்பில் வந்து 2-3 ஆர்டிகல்ஸ் வாசிச்சுக்கோங்க. அண்ட் ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு டெய்லி டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், என்எஃப்டிஸை கம்பைன் பண்ணி செல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் பட்டனை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட ஃபைவர் தமிழாவோட இணைந்திருங்கள். ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் இது மாதிரி நிறைய Web3 ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே கொண்டு வரோம். ஸோ ஃப்ரீயாக இருந்து கொண்டே ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளோட கையில் இருக்குது. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான், ஏன்னா உங்களால் தான் இந்தளவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ உங்களுக்காக தான் எல்லாமே, உங்களுக்காக ரொம்பவே டெடிகேட் பண்ணி நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வரேன். தொடர்ந்து நம்மளோட ஃபைவர் தமிழாவோட இணைந்திருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.